ஆரா டர்ட்டி, ஆரா டேமேஜ்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம எந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் கலெக்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஆரா டேமேஜ் ஆகுறதுன்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆரா டேமேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் லோ வைப் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், நிறைய பேர் சிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய க்ரௌடட் பிளேசஸ் போகிறோம் அப்படின்னா எல்லாரோட ஆராவும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ், ஃபைட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆரா டிஸ்டர்ப் ஆகும். அடுத்ததா எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் ஆரா டேமேஜ் ஆகும். நம்ம எங்கெல்லாம் வந்து திருஷ்டி இருக்குது, இந்த இடம் வந்து அவங்க என்னடா இப்படி பார்க்குறாங்க, என்னப்பா இப்படி இருக்குது இவங்க அப்படின்னு கண்ணு வைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஆரா டேமேஜ் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆரா டேமேஜ் ஆகிருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நமக்கு ரீசனே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப கோவம் வருது, இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு நைட்டு தூக்கமே வரல. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நான் என்ன தான் வந்து பேஷண்ட்டாக இருந்தாலும் என்னால் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை தூக்கம் இல்லாமல் இது மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆரா டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கான சிம்டம்.